கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எழுப்புதலுக்காக நாம் எல்லோரும் இயங்க வேண்டும். தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம். எல்லா சபைகளாக, கிறிஸ்தவர்களாக, ஊழிய நண்பர்களாக எழுப்புதலை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறது மாத்திரம் போதாது, செயல்படவும் வேண்டும். எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ அப்படிப்பட்ட அற்புதங்களை ஜெபிக்கிறவர்களை கொண்டுதான் செய்வார். கிராம ஊழியங்களுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களா? நீங்க அந்த கிராமத்துக்கு போவீங்கன்னா தான் அந்த ஜெப குறிப்புக்கே நீங்க ஜெபிக்கணும். நான் போக மாட்டேன், ஆனா கிராமங்களே எழுப்பல் வரணும். எவனாவது போட்டும், அவருக்கு சித்தமா இருக்கு, உங்க சித்தமா இருக்க வேற யாராவது கிராமத்துக்கு அனுப்பும். அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு ராதா என்ற 2 கண்களும் தெரியாத ஒரு தாயார் இருப்பார்கள். அவர்கள் என்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலே ஒரு அருமையான சகோதரன் மூலியமாக அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அந்த அம்மா 2 கண்ணு தான் தெரியும், ஆனால் முழு நேர ஊழியர்கள். அவங்க வீட்டில் அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு காலையில் சொல்லுவாங்களாம், என்ன மெனு சொல்லுவாங்களாம், அதே சாப்பாடு அவங்க ஆக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க ஆக்கி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்களாம். அவங்க இந்த கண்கள் மாம்சபரகான கண்கள் தான் மூடி இருக்கும், ஆவிக்குரிய கண்கள் திறந்து தான் இருக்கும். அவர்களை ஒரு முறை பின்மாற்றத்தோடு சந்திக்க சென்றேன். நம்ம ஊழியத்தொட்டு போயிடுவோம், நம்மளால் பார்க்க முடியல, நமக்கு சாப்பிட முடியல, சாப்பாடு கிடைக்க மாட்டேது. எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம வயிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க வயிறாங்க. ஏன்டா சோம்பேறினால தான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டியா? பணம் சம்பாதிக்க வந்துட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்படியெல்லாம் பல ஏச்சுக்கள், அவமானங்கள், நிந்தைகள் என்னால் தாங்கவே முடியல. என் குடும்பத்திலேயே எதிர்ப்புகள். எங்கள் அப்பா கற்பையா, எங்கள் அம்மா சரஸ்வதி, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் விருப்பம் இல்லை. மதம் மாற்ற போயிட்டான்னு சொல்லி அவ்வளோ பாடுகளான வார்த்தைகள். ஆனால் இங்கேயும் அரவணைக்க வேண்டிய அநேக கிறிஸ்தவ நண்பர்களே என்னை அரவணைக்கலை. என்ன செய்யனே தெரில. அரசியல்வாதி ஆயிடலாமா, இல்லை சுவிசேஷ எதிர்ப்பாளராக மாறிவிடலாமா? பல குழப்பங்கள். பின்மாற்றத்தோடு கூட அந்த ராதா என்ற 2 கண்களும் தெரியாத அம்மாவை சந்திக்க சென்றேன். என்னை ஒரு நாள் ஒரு முறை அவங்க கூட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு அந்த வீடு அடையாளம் தெரியும், ஆனால் எப்படி போகிறது என்று தெரியாது. எந்த இடத்துல இருக்குது, தெரு பேர் என்ன, நம்பர் தெரியாது. நான் கையில் சும்மா ஒரு 2000 கைப்பிரதிகள் எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னேன், இயேசுவே நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், இந்த அம்மாவை பார்த்துட்டு நான் ஊழியத்துட்டு போகிறேன், கடைசியாக அந்த அம்மா வீடை கண்டுபிடிக்கணும், சும்மா அப்படியே அலைய முடியாது. நான் போகும்போது கைப்பிரதிகளை கொடுத்துக்கிட்டே போகிறேன். எனக்கு சரியான நேரு வழியில் போய் அந்த இடத்துல நிரப்பணும். இப்போ எலியேசர் ஆபிரகாம் தம் பையன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க அனுப்புனது போல் நேரடியாக நேர்வழியாக ஆண்டவரை நடத்தினார். கரெக்டாக அந்த இடத்துக்கு அனுப்புறது போல் நீ அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போனேன். கையில் 2 கைப்பிரதி இருக்கும்போது, அப்போ வரைக்கும் பசி, மணி 3:30 ஆயிடுச்சு. அப்படியே மயங்க தள்ளுறாப்புல இருக்கு. கையில் காசு இல்லை, திரும்பி வர்றதுக்கும் காசு இல்லை, காலில் செருப்பு போடலை, அவ்வளோ கிறுக்கனாக போயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஐயோ அந்த அம்மாவை கண்டுபிடிக்கலாட்ட நான் என்ன செய்யணும்னு சொல்லி அழுதப்போ ஆண்டவர் கடைசி நிமிடத்தில் அந்த வீட்டுக்கு போயிட்டேன். சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். நான் அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் அம்மா, ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு உங்களை பார்க்க அப்படின்னாங்க. அங்கேருந்து சத்தங்கியது, கணேசன் வந்திருப்பான், ஏசப்பா சொன்னாரான் வருவான்னு. என்ன தீர்க்கதரிசிங்க! இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிங்க நிறைய பேர் எழும்பணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க ஐயா, ஜெபிங்க. அந்த அம்மாட்ட என்கிட்ட நான் என்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கல. அவங்க சொன்னது, கணேச சாப்பிட்டியா? நீ சாப்பிடல, ஏன்னா எனக்கு நீ வருவேன்னு தெரியும், எப்பயுமே 2 சாப்பாடு தான் வேணும்னு ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணுவேன், எனக்கு 3 சாப்பாடு சொல்லிட்டேன், நீ வருவேன்னு ஏசப்பா சொல்லிட்டார்ல, நீ பசியோடு தான் வருவேன், சாப்பிட்டியா? இல்லை, காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, வந்துக்கிட்டு ஏன் லேட் ஆகுன்னு தெரில. நான் என்ன சொல்லிவிட்டேன், 2 இந்த மேலே இருக்கிற ஃபேன் வந்து எனக்கு காற்று வரல, கீழே ஒரு டேபிள் ஃபேன் வேணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டேன். அந்த யாரோ அந்த காக்கா, அந்த ஸ்பான்சரு எங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, வந்துரு வெயிட் பண்ணு, பேசுவோம். பேச என் பாடுகளை சொல்ல, நான் ஊழியத்தொட்டு போகிறேன், பின்மாற்றமாக இருக்கேன், என்னால் தாங்க முடியல, அவமானமாக இருக்குது, நிந்தையாக இருக்குது, அப்படி சொல்லவே ஆரம்பிக்கல. அவங்க சொல்கிற, ஆமாம் நீ ஏன் ஊழியத்தொட்டு போகணும்னு நினைக்கிற? ஆண்டவர் சொன்னார், இப்படி பின்மாற்றத்தோடு தான் வருவான்.
எனக்கு ஆச்சரியம், கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. நிறைய அவமானம். என்ன கணேசன், நிறைய பசியா இருக்கிற, நிறைய பேர் உன்னை கல்ல வச்சு எறிகிறாங்க, உன்னை உபத்திரவப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்களே. ஏசப்பாட்ட நான் கேட்டேன், ஏன் இந்த கணேசனை இவ்வளோ பாடாப்படுத்துறவ? உங்களை ஊழியத்துக்கு தானே அவனை நீங்க அழைச்சிருக்கீங்க, இவ்வளோ பயன்படுத்துற, உங்களுக்காக கிராமம் கிராமே போறானே, நீ ஏன் அவனை போஷித்த அண்ணன்? கொஞ்சம் அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்த அண்ணன், தேவைகளை சந்திச்ச அண்ணன் இப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ப்பா. ஆண்டவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு, நான் இவனை கொண்டு பெரிய ஊழியத்தை செய்ய போறேன், பெரிய ஊழியக்காரனை உலகம் ஃபுல்லா பயன்படுத்த போறேன். ஆண்டவர் சொன்ன, இவ்வளோ பெரிய திட்டத்துல இவனுக்கு மகிமையான திட்டம் வச்சிருக்கு, ஏன் எனக்காக கொஞ்சம் பசியா இருந்தா என்ன, எனக்காக கொஞ்சம் அடிபத்தா என்ன, கொஞ்சம் அவமானப்பட்ட என்னன்னு கேட்டார் தம்பி. என்ன செய்ய, எத்தனை ஆச்சரியம் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மீது ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வைத்திருப்பார். சில விளைக்கரைகளை கொடுக்க நேரிடும். கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள். யோசேப்பாக எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட வேண்டுமானால் மனிதர்கள் உனக்கு குழி வெட்டுவார்கள், நிர்வாணப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவாய், பொய்யான குற்றச்சாட்டும் சாட்டப்படும், சிறையிருப்புகள் வரும். ஆனால் ஒரு நாள் வரும், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக யோசேப்பு உயர்த்தினது போல உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பாருங்கள், எத்தனை ஆச்சரியம். ஆண்டவரிடத்துல என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் மீது இப்படி ஒரு திட்டம் வைத்திருப்பீரானால், நான் வருவதற்கு முன்பாக என்னை குறித்து இந்த தீர்க்கதரிசி தாயாரிடத்திலே சொல்லி இருப்பீரானால், நீர் எத்தனை அன்புள்ளவர், இன்னும் பாடுகள் பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கண்ணீரோடு அர்ப்பணித்தேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு ஸ்பான்சர் 3 சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்து, என்ன தீர்க்கதரிசி ஐயா, என் ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவரை, இந்த செய்தி கேட்கிற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை காண்கிற தேவன், உங்கள் கவலைகளை அறிவார், கண்ணீரை அறிவார். ஒரு நாள் வரும், இக்கால பாடுகள் எல்லாம் ஒளியும் ஐயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது, ஏலியின் மூலியமாக, ஏலி என்ற தீர்க்கதரிசியின் மூலியமாக 3 விதமான எச்சரிப்புகள் என்ற ஆண்டவர் எனக்கு எச்சரிப்பு கொடுத்தார். இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு தான். ஏலி என்கிற தீர்க்கதரிசியின் மூலியமாக சில எச்சரிப்பான எச்சரிக்கைகள், சில அட்வைஸ்கள், சில அறிவுரைகள், சில ஆலோசனைகள் என்று வேணா எடுத்துக்கொள்ளலாம். நான் இதை எச்சரிப்பாகத்தான் எடுத்துக்கொண்டேன். பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அப்படி சொன்ன உடனே, நம்ம யாரை குறித்து பிரசங்கம் பண்றோம்னு ஒரு ஜெப கூட்டத்துல நான் கேட்டேன். அண்ணாளை குறித்து பேசுவீங்க பிரதர். நமக்கு உடனே அண்ணாள் தான் வருவாங்க இல்லையா? சாமுவேலை குறித்து நீங்க பேசுவீங்க. நம்ம எல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், ஒவ்வொரு கேரக்டர் இதுல எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மூலியமா பேசுவார். மேகமோன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து இருக்கிற ஆசீர்வாத சாட்சி மட்டும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ கூட்டங்கள்ல, ஆண்டவர் என் கடன் பிரச்சனையை மாற்றினார், என்னை உயர்த்தினார், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சேன், நான் கார் வாங்கினேன், இப்படி எல்லாம் சாட்சி மட்டும்தான் அறிவிக்கப்படுது. நான் ஆண்டவருக்காக சில எச்சரிப்புகளை கொடுத்தார். ஆண்டோடைய எச்சரிப்பு கீழ்ப்படியாததுனாலே நான் இத்தனை வரை உபத்திரவங்களை அனுமதித்தேன் என்று சாட்சி சொல்லுகிற கூட்டங்களும் நம்ம எழுமணும். அப்படிப்பட்ட சாட்சிகள் நீங்க கேட்கணும். பைபிள்ல தாவீதை பயன்படுத்தின அற்புதங்களும், தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடித்தார் என்ற அற்புதங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய அந்தரங்கத்தில் விபச்சாரத்தில் விழுந்தான், பொய் சொன்னான், கொலை செய்தான், அதுவும் எழுதப்பட்டு இருக்கிறது. கொலை செய்து, விபச்சாரம் செய்து, வேசித்தனம் செய்து, அதை ஆண்டவரிடத்துல கன்ஃபஸ் பண்ணல. அந்த குழந்தை பிறந்த பின்பாக தான், விபச்சாரத்தினாலே குழந்தை பிறந்த பின்பாக தான் நாத்தான் வேலை ஆண்டவர் தீர்க்கதரிசியை தாவீதோடு கூட பேசும்படி அனுப்புகிறார். ஹவ் லாங்? 11 months. குழந்தை பிறகு அத்தனை வருஷம் அவன் மனசாப்படவில்லை, கன்ஃபஸ் பண்ணவில்லை, ஆண்டவருடைய ஒப்புரவாகவில்லை. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, ஊழியக்கார நண்பர்களை, நீங்க பாவம் செய்தீர்களா? செய்து விட்டு விட்டீர்களா? நீங்கள் நினைவுபடுத்தி மனஸ்தாபப்பட்டீர்களா? தாவீதை மனந்திருப்பும்படி நாத்தான் வேலை கொண்டு எச்சரித்தது போல, நாத்தான் வேலை கொண்டு பேசினது போல உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீ அந்த மனுஷன், ஆண்டவர் பேசுவார்.
வேதத்தில் எழுதப்பட்ட பின்மாற்றுக்காரர்களையும் மேகமூன்ற திரளான சாட்சிகளை வச்சுக்கிறோம். எல்லாம் சொல்லணும். யோனா புஸ்தகம் சொல்லுவது என்ன? அவனுடைய பின்மாற்றத்தினாலே அவன் கண்ட உபத்திரவங்கள். அன்பு சகோதரனே, உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். நீயும் ஒரு பின்மாற்ற யோனாவாக இருப்பாயானால் ஆண்டவர் உன்னை விடவே மாட்டார். உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டங்களை வைக்கப்படுமானால் அந்த திட்டத்துக்கு நீ அர்ப்பணித்திருப்பாயானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடுவார், உன்னோடு கூட வழக்காடுவார். நீ அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரை உன்னை ஆண்டவர் உபத்திரவப்படுத்தி கொண்டு உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார். சவுலை பவுலாக மாற்றுகிற வரை அவனை விரட்டுகிறார். எப்படி விரட்டுகிறார்? ஒரு பூனை எலிய விரட்டுகிறது போல, ஒரு சிங்கம் ஒரு மானை தனக்கு தேவையான இறையை ஓடி விரட்டுகிறது போல சவுலை பிடிப்பதற்கு ஆண்டவர் ஓடுகிறார், விரட்டுகிறார். அவன் சொல்லுகிற, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒப்பு கொடுக்கிற வரை, அவனை மாற்றுகிற வரை அவர் ஓயவில்லை ஐயா. அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு எழுப்புதலின் காலங்களில் எழுப்புதல் இல்லை. காரணம் என்ன என்றால் சில யோனாக்களாக நாம் மாறிவிட்டோம். பவுலாக மாற வேண்டிய நாம் சவுலாகவே இருக்கிறோம். எச்சரிக்கையின் சத்தத்தை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு புஸ்தகத்தை எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன், எழுத முயற்சிக்கிறேன். அந்த புஸ்தகத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? கணேசன் கன்ஃபெஷன்ஸ், கணேசனுடைய பாவறிக்கைகள். ஆமாங்க, என்னுடைய ப்ளஸ்ஸை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுறேன், கேட்குறேன். அற்புதம் நடந்துச்சு, கடந்த ஒரு அம்மா உயிரோடு எழும்புனா, அந்த கை வச்சு பிசாசு ஓடிச்சு, காது கேட்காதவங்க காது கட்டுச்சு, கால் நடக்க முடியாத ஒரு வாலிபன் எழுந்து நடந்தான். அற்புதங்களை நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அதை மாத்திரம் பார்க்காதீங்க. இந்த கணேசனிடத்துல பின்மாற்றங்கள் உண்டு, பாவ அறிக்கை செய்ய வேண்டிய பாவறிக்கைகள் உண்டு, நான் விழுந்து போன அநேக சம்பவங்கள் உண்டு. நான் அற்புதம் செய்கிறது சின்ன சின்ன இன்சிடென்ட், ஆனால் நான் விழுந்த அற்புதங்கள், பாவம் செய்த அத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. அன்பு சகோதரனே, என்னுடைய நோக்கம் நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேன் என்று சொல்லுவதற்காக இல்லை. இப்படி பாவம் செய்த என்னை தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். மகிமையாக வரங்களோடு வல்லமைகளோடு என்னை இப்படிப்பட்டவனை பயன்படுத்துகிற காரணம் என்ன? தாவீது சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே அவன் பரிந்து பேசி அழுது கண்ணீரோடு பாவறிக்கை செய்தது போல நானும் இந்த ஆண்டவரை தேடி வந்தேன். ஆண்டவரே, இந்த பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று கெஞ்சினேன். ஏனென்றால் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, இரவு பகலாக குற்றமனச்சாட்சிகள். என் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அந்த இன்பத்தை என்னால் உணர முடியவில்லை. மறுபடியும் இளையகுமாரனை போன்று தேடினேன். ஆண்டவரே, நீ மன்னியும் என்று ஜெபித்தேன். நான் தான் அந்த பாவத்தை செய்தேன், யாருக்கும் தெரியாது என்ற அந்தரங்கத்த பாவத்தை நான் தான் செய்தேன், என்னை மன்னியும் என்று நான் கெஞ்சினேன். எப்பொழுது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இல்லை ஐயா. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்த பின்பாக, ஊழியனாக அற்புத அடையாளங்களோடு பயன்படுத்த அந்த நாட்கள் இல்லை, நானும் பாவம் செய்தேன் ஐயா, விழுந்தேன். ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், என் பாவத்தை மன்னித்தார். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழிய தலைவனாக என்னை பயன்படுத்துகிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட கணேசனை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனால் என் ஆண்டவர் உன்னை ஏன் பயன்படுத்த முடியாது? குற்ற மனச்சாட்சியில தங்கி விடாதீங்க. நீங்க வாங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுப்பார். பேதுருவே, கடல் மீது நடந்தது உண்மைதானே? மூங்கிக் கொண்டிருக்கிறாயா? இப்பொழுது ஒரு நிமிடம் ஜெபித்தால் போதும். மூங்கிக் கொண்டிருக்கிற பேதுருவை கரம்பிடித்து தூக்கினது போல, மறுபடியும் கடல் மீது நடக்க வைத்தது போல உன்னையும் நடக்க வைக்கிறவர் அன்புள்ள ஆண்டவர் ஐயா, அன்புள்ள ஆண்டவர். இது எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எச்சரிப்புகள் 7 மூலியமாக நான் சொல்லுகிறேன். முதல் எச்சரிப்பு என்ன? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதன் பிந்தின பகுதிகளில் அவன் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ என்னை பார்க்கல உன் குமாரரை மதிப்பானேன். அன்பு இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, உங்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பின் சத்தம் என்ன தெரியுமா? ஏலிக்கு சொன்ன எச்சரிப்பின் சத்தம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை காட்டிலும்
உங்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீர்களா? ஆண்டவரை பார்க்கலும் பணத்தை அதிகமாக நேசிக்கிறீர்களா? ஆண்டவருக்கு நேரம் செலவழிக்கிறதை பார்க்கலும் உங்கள் செல்போனுக்கு நேரம் செலவழிக்கிறீர்களா? ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதன் தான். ஆனா நான் ஆபிரகாம் மேல ஆண்டவர் சந்தேகம் வருதுங்க. என்ன சந்தேகம்? இவன் என்னை நேசிக்கிறானா, நான் அவனுக்கு கொடுத்த ஈசாக்கு நேசிக்கிறானா? பரீட்சை பார்க்கிற ஆண்டவர். அவர் செக் பண்ணுவாருங்க, சோதனை போடுவார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, உன்னை பரிசோதித்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசோதனை நீ ஜெயித்தாயா? ஐயோ, எத்தனையோ இக்கால ஆபிரகாம்கள் சோதனைகளில் சிக்கி விழுந்து விட்டார்கள் ஐயா. விழுந்து விட்டேன் என்று மனதில்லை. மனதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எங்க அப்பானா, எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா காலங்கள்லாம் பயங்கர ஐஸ்வர்யங்களா இருந்தாலும் காரெல்லாம் வச்சிருந்தாங்களே, இப்ப என்னாச்சுப்பா? இப்ப எல்லாம் இழந்து விட்டோம். காரணம் என்ன? காரணம் என்ன? இயேசுவை காட்டிலும், ஆசீர்வாதத்தை கொடுத்த இயேசுவை காட்டிலும் உன்னுடைய பணத்தை நேசித்திருப்பாய், உன்னுடைய சொத்தின் மீது நேசித்தை அதிகம் வைத்திருப்பாய். ஆண்டவர் அதை எடுத்தார். ஆண்டவர் தாளந்துகளை கொடுப்பது உண்மைதான். தகுதி இல்லாதவர்களுக்கு தாளந்துகளை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார். அந்த தாளந்துகளை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தாளந்துகளை சம்பாதிக்கப்பட்டால் தாளந்தை எடுப்பார், உள்ளவர்களுக்கு அவளுக்கு கொடுத்து விடுவார். எனக்கு அருமையான ஒரு தாயார்களை நான் சந்திக்க நேர்ந்தேன். அவர்கள் சொன்னார்கள், நான் யார் தெரியுமா? இப்பொழுது வேலைக்காரியாக இங்கு இருக்கிறேன். அப்படியா? அவர்கள் சொன்னார்கள், ஆனால் எந்த வீட்டிலே நான் வேலைக்காரியாக இருக்கிறேனோ அவர்கள் வீட்டிலே ஒரு காலத்துல இந்த ஹவுஸ் ஓனர், இந்த என்னுடைய முதலாளி எனக்கு வேலைக்காரியா இருந்தார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க செல்வந்தராக இருந்தார்களாம். இவருடைய 2 பிள்ளைகள் கோடீஸ்வரர்கள். அவர்கள் வீட்டிலே வேலைக்காரியாக இருந்தவர்கள் இப்பொழுது முதலாளியாக இருக்கிறார். அவர்கள் வீட்டுல இந்த முதலாளி வேலைக்காரியா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு என்ன நடந்துச்சு? வேலைக்காரியாக இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், என்ன வேணாலும் நான் 24 மணி நேரம் உங்களுக்கு வேலை பார்ப்பேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஊழியத்தை செய்ய வேண்டும், சபைக்கு செல்ல வேண்டும், ஒரு நாள் ஃபுல்லா அந்த நாளை இயேசுவுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இதுக்கு நீங்க சரின்னா உங்க வீட்டுல வேலை பார்ப்பேன், இல்லாட்டா நான் வேற வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவேன் நாங்களாம். அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். இவங்களெல்லாம் வீட்டுல செல்வந்தர்களை கறி மீன் முட்டை சாப்பிட்டு நல்ல ஜாலியா இருப்பாங்க. இவங்க மட்டும் ஆண்டவரை ஆராதித்து உபவாசத்தோடு ஆலயத்திற்கு செல்வார்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்பார்கள், கிராம ஒழித்து பாஸ்டரோடு செல்வார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய செல்வங்கள் எல்லாம் குறைவுபட தொடங்கின. தகப்பனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இளையகுமாரனுடைய செல்வங்கள் பழங்கள் எவ்வளவு நாளுக்கு இருக்கும், பூரா குறைந்து விட்டன. தெருவுக்கு வந்து விட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் துன்மார்க்கம் ஜீவியம் செய்து ஆண்டவரை விட்டு போய்விட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த அம்மாவை வளர்ப்பதற்கு, தாங்கிக் கொள்வதற்கு, போஷிப்பதற்கு மனதில்லை, அனாதையாகி விட்டார்கள். ஆனால் இந்த 2 பிள்ளைகளோடு ஆண்டவரை தேடின இவர்கள் நல்ல படிச்சு, நல்ல ஆண்டவர் பெரிய ஒரு வேலைகளை கொடுத்து இன்ஜினியர் ஆகி வெளிநாடுகளில் சம்பாதிக்கிற அளவிற்கு பெரிய ஒரு வீடை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்கள் இன்றும் ஆண்டவருடைய திருச்சபைக்கென்று ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இவ்வளவு அனாதைக்கப்பட்ட அந்த முதலாளி அம்மா, ஐயா எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, எங்க போறனே தெரியல, உங்க வீட்டுல நான் வந்து விடுவா, வேறு வேலைக்காரியா வந்து விடுவா. இளையகுமாரன் கதை போலயே இருக்குது. இளையகுமாரன் சொல்றான், என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரர்களுக்கும் அதிக சாப்பாடு கிடைக்குதே, நான் ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படிதான் இங்க வந்தேன். ஆனால் அந்த முதலாளி அம்மா சொன்னாங்களா, நீ அப்படியெல்லாம் நான் உங்க வீட்டுல வேலை செஞ்சு வேலை செய்ய வேண்டாம், உங்களுக்கு முடிஞ்ச வேலைகளை உங்களுடைய வேலைகளை நீங்களா செஞ்சுக்கோங்க, ஏதாவது செய்யுங்க. எத்தனை பரிதாபம் என்று பாருங்கள். ஆண்டவரே இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார், 7 இடத்தில் பேசுகிறார். நீ என்னை காட்டிலும் உன் குமாரரை நேசிப்பானேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைவெளிகள் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே எல்லாம் உமக்குத்தான் சொந்தம், உமக்குத்தான் நேரம், உம்முடைய ஆலயத்திற்கு தான் என்னுடைய நேரங்கள், என்னுடைய ஜெப வாழ்க்கை உமக்காகத்தான், என்னுடைய வீட்டில் உம்முடைய ஊழியத்திற்கு தான் முதலிடம், என்னை காணிக்கையில முதல் தரமான காணிக்கை உமக்காகத்தான். நான் மிஷனரியாக போயிருக்க வேண்டும், ஒருவேளை என் பிள்ளைகளை மிஷனரியாக அனுப்பியிருக்க வேண்டும், நாங்கள் தவறிவிட்டோம். இப்பொழுது ஒருவேளை என்னால் போக முடியவில்லை, என் பிள்ளைகளால் அனுப்ப முடியவில்லை, நான் முழு நேர மிஷனரிகளை தாங்குகிறேன், ஆண்டவர் மீது அன்பினாலே தாங்குகிறேன். அப்படி உங்களை ஒப்பு கொடுக்கணுங்க.
ஒப்பு கொடுக்கணும். நல்ல ஞாபகம், இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் அடுத்த சந்ததிகளுக்கு தலைமுறைகளுக்கு போக வேண்டுமானால் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? உங்களுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆண்டவர் மேல அன்பு செலுத்துகிற உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நேரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் முதல் எச்சரிப்பு. இரண்டாவது எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 30வது வசனம் பிந்தின பகுதி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, 7 இடத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? நீ கனம் பண்ணா நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்ன கனவீனம் பண்ணா நான் உன்னை கனவீனம் பண்ணுவேன். என்ன வார்த்தைங்க! ஐயோ, இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகள்ல உங்க சபைகள்ல உங்க வீடுகள்ல எழுதி போடுங்க. ஆசீர்வாதம் வசனம் மட்டும் போடக்கூடாது. நான் வசனத்தை பார்த்துருக்கிறேன், என்னை கனமனுவலை நானும் கனமனும், இதை மட்டும்தான் போடுவாங்க. அடுத்த வசனத்தை எழுதணுங்க, என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். இதுதான் பிரதான வாக்கு தத்தமா எழுதி போடணும், எச்சரிக்கையின் சத்தையாக எழுதி போடணும். எத்தனை பெரிய பரிதமை! ஆண்டவர், இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுகிறீர்களா, கனவீனம் பண்ணுகிறீர்களா? அவரை குறுக்கு வழியில கனம் பண்ண முடியாது. உங்களுடைய இருதயத்தை தர வேண்டும், உங்களுடைய முதல் தரமான காணிக்கையை தர வேண்டும். வாரத்தில் ஒரு நாளாவது ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கிராமங்களுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். இயேசுவை அறியாதவர்களுக்கு முன்பாக சாட்சியின் ஊழியத்தை செய்ய வேண்டும். உங்களை ஆண்டவர் ரட்சித்த சாட்சியை சொல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறீர்களா? அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பம் மாத்திரம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினால் போதாது. இயேசுவை அறிந்தது போல இயேசுவை அறியாத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். கிராமங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளினாலே, ஊழியக்காரங்களினாலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடி எதிரே இருக்க கிராமத்திற்கு புறப்பட்டு போங்கள் என்ற கட்டளையை இன்றைக்கு இருக்கிற அநேகர் மறந்து விட்டார்கள். அவரை கனமணுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு எது இருதயத்திலே பாரமோ அதை செய்யும்படி உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது எச்சரிப்பு. மூன்றாவது எச்சரிப்பாக 35வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கு ஏற்றபடி செய்யத்தக்கதாக உண்மையான ஒரு ஆசாரணையை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். ஏழி ஊழியக்கார நண்பர்களே, கிறிஸ்தவ நண்பர்களே, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விட்டால், என்னுடைய எச்சரிப்பின் சத்தருக்கு கீழ்ப்படிய விட்டால், ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், என் உள்ளத்திற்கும் என் சித்தத்துக்கு ஏற்றபடி செய்யத்தக்கதாக உண்மையான இன்னொரு ஆசாரியனை, இன்னொரு ஊழியக்காரனை, உன்னை ரட்சித்ததில்லை இன்னொருவனை ரட்சிப்பேன். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்ன நீங்க கணக்கு பாருங்க. இந்த ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தையும் ஒருவேளை கிராமத்துல இருக்கிற ஒரு கணேசனுக்கோ முருகனுக்கோ முனியாண்டிக்கோ கொடுத்திருந்தா அவர்கள் ஆண்டவருக்கென்று இன்னும் அதிகமாக லாபம் கொடுத்திருப்பாங்களோ, கனி கொடுத்திருப்பார்களோ. உனக்கு நீ கொடுத்ததினால் உண்மையான ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கியா, கனத்தை கொடுத்திருக்கிறாயா? யோசித்து பாருங்க. இடத்துல இன்னொருத்தருக்கு நின்று இருந்தா எச்சரிக்கையா இருங்க. வஸ்தி சரியில்லைன்னா எஸ்ஸரை எழுப்புவார். அல்லேலூயா. சவுல் சரியில்லை என்றால் தாவீதை எழுப்புகிற ஆண்டவர். இந்த டேவிட் கணேசன் சரியில்லை என்றால் என்னுடைய இடத்திற்கு இன்னொரு நபரை ஆண்டவர் கொடுப்பார். ஏலி, நீ சரியில்லாத உன் இடத்திற்கு ஒரு சிறுபையின் சாமுவேலை நான் அபிஷேகம் பண்ணுவேன், உண்மையான ஆசிரியனை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அப்போ உன் வீடு எடுத்துருவாரு. இது என்ன எச்சரிப்பு? அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படியில எல்லாத்தையும் பிடுங்கி விடுகிறார். எல்லாருடைய உயிர் மாய்க்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, என்ன எச்சரிப்பின் சத்தைய கண்ணீரோடு என் ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னுடைய 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், நான் வளர்க்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் தான் முக்கியம். என் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துவதை கற்று உங்கள் மீது அன்பு செலுத்த எனக்கு பழக்குவையும் ஆண்டவரே. உங்க கண்ணீர் நான் துடைக்கணும். எஸ்ப்பா, ஏன் இந்த ஊழியத்தை நான் செய்யறேன் தெரியுமா? என் கண்ணீரை தொடச்சு எனக்கு சாகுற எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். அந்த அழுகிற இயேசுவைத்தான் நான் பார்த்தேன்.
உலகத்தில் உள்ள அவரை அறியாத ஜனங்கள் அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்து இயேசு கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாரா? நான் சொல்றேன், ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். நான் சாகும் வர உங்களுடைய ஊழியத்தை நான் உங்களை கனம் பண்ணுவேன் ஆண்டவரே. உண்மையான ஒரு ஊழியக்காரனாக உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிவா ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை தவிர பணத்தை நேசிக்க மாட்டேன், உங்களை தவிர என் பிள்ளைகளை நேசிக்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு முக்கியம் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆண்டவரை இன்னும் பயன்படுத்துகிறார் ஐயா. நான் முடிவு வரைந்தும் நிலைத்திருக்க எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. நீங்கள் எப்படி, வாட் அபவுட் யூ? இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஐயா. ஏலியை எச்சரித்த ஆண்டவர் இந்த செய்தி கேட்கிற அருமையான சகோதரன் உங்களை எச்சரிக்கிறார். திருச்சபையை உங்களை எச்சரிக்கிறார். ஊழியக்கார நண்பர்களை உங்களை எச்சரிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பாயானால் இன்னும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஏலியின் மூலியமாக 3 எச்சரிப்புகளை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கிறீரே, எச்சரிக்கிறீரே. நம்ம அந்த சத்தத்தை கேட்டு 7 கீழ்ப்படியாததினால் எத்தனை பரிதாபமாக அவனுடைய வாழ்க்கை முடிந்ததே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட கண்ணீரோடு மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய முதல் கடமை. உம்மை கனப்படுத்துதான் என்னுடைய கடமை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கீழ்ப்படியட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கட்டும். அவளை ஆசீர்வதிப்பீரா, அவர்களை எழுப்புதலின் பாத்திரமாக மாற்றுவீரா, வல்லமினால் மகிமினால் நிரப்புவீரா, அவள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 73780004 73 78 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.